Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videos la உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், right? லாஸ்ட் வீடியோவில் நம்ம சாப்டர் 6ல் எக்ஸாம்பிள்ஸ்லாம் சால்வ் பண்ணோம். அதாவது XII 6.1க்கு முன்னாடி இருக்க எக்ஸாம்பிள்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருந்தோம். ஒரு 6 எக்ஸாம்பிள் பார்த்தோம். இன்றைக்கி வீடியோவில் அதோட கண்டினியூஷன், தட் இஸ் XII 6.1 அண்ட் அதில் இருக்க ப்ராப்ளம்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறது பார்ப்போம், ரைட்? 6.1ல் ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஃபைண்ட் தி ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் தி ஏரியா ஆஃப் அ சர்க்கிள் வித் ரெஸ்பெக்ட் டு இட்ஸ் ரேடியஸ். ஸோ டேரக்ட் சிம்பிள் கொஸ்டின், ரேடியஸை பொறுத்து தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணணும், ஏரியாவை டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு ஆர் பண்ணிங்கன்னா முடிஞ்சுது. வென் ஆர் இஸ் ஈக்குவல் டு 3 சென்டிமீட்டர் அண்ட் ஆர் ஈக்குவல் டு 4 சென்டிமீட்டர் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு சப்டிவிஷனில் கேட்டிருக்காங்க. சொல்யூஷன், அப்போ ஃபஸ்ட் ஏரியா ஆஃப் அ சர்க்கிள் நமக்கு என்ன, பைஆர் ஸ்கொயர், அது எழுதிக்கிறோம். தென் டிஃபரன்ஷியேட்டிங் போத் சைடு வித் ரெஸ்பெக்ட் டு ஆர், ஏன்னா அவங்க கேட்டிருக்காது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஏரியா வித் ரெஸ்பெக்ட் டு ஆர், ரேடியஸ் தான். அப்போ dA by dr is equal to pi is constant, r square differentiate பண்ணிங்கன்னா will get 2r, so that finally 2 pi r. இதுதான் வந்து உங்களோட ஆன்சர் ஃபார் திஸ் ஒன். நெக்ஸ்ட்டு, when r is equal to 3, இது வந்து டைரக்ட் டிஃபரன்சியேஷன் ஆன்சர். ஆரில் 3 போட்டால் என்ன ஆகும் அண்ட் ஆருக்கு 4 கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்றது கேள்வி. ஸோ dA by dr is equal to 2 pi into 3, so that your answer is 6 pi. Similarly, when r is equal to 4 centimeter, so rக்கு நம்ம 4 அப்படின்னு கொடுத்தோன்னா your dA by dr is equal to 2 pi by 4, which is nothing but 8 pi. So that is your answer for this first question, right? So that's all for question number 1. So அடுத்து question 2 என்னன்னு பாருங்க. So the volume of a circle is increasing at the rate of 8 centimeter cube per second. அப்போ என்ன கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து சென்டிமீட்டர் கியூப்னு இருக்கப்போ வால்யூமோட மெஷர், அப்போ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வால்யூம் வித் ரெஸ்பெக்ட் டு செகண்டில் இருக்கிறதுனால dt. அப்போ dV by dt யோட ஆன்சர் இஸ் நத்திங் பட் 8 centimeter cube per second கொடுத்துட்டாங்க. ஓகே, அண்ட் how fast is the surface area increasing when the length of the edge is 12 centimeter. அப்போ சர்ஃபேஸ் ஏரியா எப்படி இன்க்ரீஸ் ஆகும், லென்த் எக்ஸோட வேல்யூ 12 இருக்கப்போ, அவ்வளோதான், ரைட்? சிம்பிள் கொஸ்டின். அப்போ சொல்யூஷன், லெட் தி லென்த் ஆஃப் தி எட்ஜ் ஆஃப் கியூப் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் எடுத்துக்கிறோம். அதாவது அந்த கியூபோட எட்ஜ் லென்த் இருக்குல்ல, அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸ் அப்படின்னு கன்சிடர் பண்ணோம்னா, தென் கிவன் வந்து என்ன, dV by dt ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டர் கியூப் பர் செகண்ட், ரைட்? அதுதான் நான் மேலே உங்களுக்கு நான் சொன்னேன். தென் வால்யூம் வந்து என்ன, v ஈக்குவல் டு எக்ஸ் கியூப். தென் டிஃபரன்ஷியேட்டிங் போத் சைடு வித் ரெஸ்பெக்ட் டு டி, ரெண்டு பக்கமும் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம் வித் ரெஸ்பெக்ட் டு டி பண்ணால் வாட் வில் கெட், dV by dt is equal to எக்ஸ் கியூப் டிஃபரன்ஷியேஷன் இஸ் 3 into x square into with respect to t, ஸோ அப்போ என்ன ஆகும், into dx by dt. ஸோ 3x square இந்த ஆன்சர் கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க, இட் இஸ் 8, ஸோ 8 equal to 3x square into dx by dt. Then we need this dx by dt value, so divide this 3x square to that side, it becomes dx by dt is equal to 8 by 3x square, and we need to find the rate of change of surface area, that is surface area ல எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத பண்ணணும். அப்போ what is surface area of cube, s, which is equal to 6x square, right? So அப்போ surface areaன்றப்ப 6 சைடு இருக்கும் கியூபுக்கு, எக்ஸாம்பிள்லேயே ஆல்ரெடி இதே நம்ம ஒரு கொஸ்டின் பார்த்தோம், ரைட்? அப்போ 6 சைடு இருக்கும், ஒரு சைடும் நம்மளுக்கு வந்து ஸ்கொயர், அப்போ 6 டைடு ஸ்கொயர் வந்து 6x ஸ்கொயர். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், டிஃபரன்ஷியேட்டிங் போத் சைடு வித் ரெஸ்பெக்ட் டு டி, ரெண்டு பக்கமும் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம் வித் ரெஸ்பெக்ட் டு டி. அப்போ ds by dt என்ன வரும், 6 into x square டிஃபரன்ஷியேஷன் இஸ் 2x into இந்த xஐ டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா dx by dt. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 12x, ஸோ 12x into dx by dt, இதுதான் உங்களோட ds by dt யோட ஆன்சர். ஸோ ds by dt is equal to 12x into dx by dt யோட ஆன்சர் 8 by 3 x ஸ்கொயர். ஸோ அப்போ இதோட ஆன்சர் வந்து 8 by 3 x ஸ்கொயர். அப்போ ஃபைனலி ஒரு x கேன்சல் அண்ட் இதை 4 டேபிளில் கேன்சல் பண்ணலாம், சாரி 3 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 4 டைம், ஸோ 4 into 8 by xன்னு மாறிடுமா, ஏன்னா டினாமினேட்டரில் ஒரு x கேன்சல் ஆகும், இது 4 டைம் வரும். ஸோ 4 8s are 32, ஸோ 32 by x. ஸோ திஸ் இஸ் வாட் யுவர் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் சர்ஃபேஸ் ஏரியா வித் ரெஸ்பெக்ட் டு டி, தட் இஸ் ds by dt ஆன்சர் இஸ் 32 by x. பட் தேர் ஆஸ்கிங் at the point x equal to 12, அதாவது length of an edge is 12 அப்படி இருக்கும்போது என்ன ஆன்சர்னு கேள்வி. So x placeல we have to put 12, so ds by dt is equal to 32 by 12, which is nothing but 8 by 3. Therefore surface area increasing at the rate of 8 by 3 centimeter cube per second. So this is your answer for the given question, right? So that's all for the question number 2. Then 3 என்ன, the radius of a circle is increasing uniformly at the rate of
3 சென்டிமீட்டர் பர் செகண்ட். அப்போ ரேடியஸ் எதை பற்றி பேசுகிறாங்க, ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ரேடியஸில் நடக்கிற சேஞ்ச். அப்போ dr வித் ரெஸ்பெக்ட் டு வாட், அதுதான் இந்த யூனிட் மெஷர். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, சென்டிமீட்டர் பர் செகண்ட் சொல்லியிருக்காங்களா. ஸோ தட் dr by dt யோட ஆன்சர் இஸ் வாட் தே ஆர் given as 3 சென்டிமீட்டர் பர் செகண்ட். இது கொடுத்துருக்காங்க. ஓகே, தென் வாட் தே ஆர் ஆஸ்கிங், find the rate in which the area of the circle is increasing when the radius is 10 centimeter. அப்போ ஏரியாவில் நடக்கிற சேஞ்ச் வித் ரெஸ்பெக்ட் டு ரேடியஸ் 10 இருக்கப்ப அப்போ நம்ம என்ன கேட்குறாங்க, dA by dt தான், ரைட், டிடியை பொறுத்து தான். ஏன்னா இங்கே நம்மளுக்கு வித் ரெஸ்பெக்ட் டு டிஆல இருக்கிறதால சொல்யூஷன். அப்போ நான் என்ன பண்ணோம், லெட் தி ரேடியஸ் ஆஃப் சர்க்கிள் இஸ் ஈக்குவல் டு ஆர் அப்படின்னு எடுக்கிறோம். அப்போ கிவன் வந்து என்னது, dr by dt யோட ஆன்சர் இஸ் 3 சென்டிமீட்டர் பர் செகண்ட். திஸ் இஸ் கிவன். தென் வாட் இஸ் ஏரியா ஆஃப் சர்க்கிள், pi r square. we have to differentiate it with respect to t. ஏன்னா அவங்க கேட்டிருக்கிறது என்ன, so find the rate at which the area of the circle increasing, right, increasing when radius is this. அப்போ ஏரியா ஆஃப் அ சர்க்கிள் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு கேள்வி. ஓகே, அது இல்லாமல் இங்கே நம்மளுக்கு சென்டிமீட்டர் பர் செகண்டில் அவங்க மெஷர் கொடுத்துருக்கிறதுனால இதுவும் வித் ரெஸ்பெக்ட் டு டி. ஸோ அப்போ நம்ம ஃபைன் பண்ண போகிற ஏரியாவும் வித் ரெஸ்பெக்ட் டு டி தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஸோ டிஃபரன்ஷியேட்டிங் போத் சைடு வித் ரெஸ்பெக்ட் டு டி, தென் வாட் வில் கெட் dA by dt is equal to pi into r square differentiation is 2r with respect to t, right? So we have to put dr by dt. So pi into 2r into dr by dt answer, it is given it as 3. So அப்போ ஃபைனலி என்ன ஆகும், 6 pi r. So your dA by dt answer is 6 pi r when radius is equal to 10. So r வந்து நம்ம 10 cm கொடுத்தா what will get, r placeல 10 போட்டிங்கன்னா your dA by dt is equal to 6 pi into 10. So that you will get 60 pi. So that is your final answer for this. Therefore the area of a circle is increasing at the rate of what, 60 pi centimeter square per second. ஏன் centimeter square, because it's area na we have to put square unit with respect to time, right? So it is second. In case கொஸ்டினில் அவங்க கொடுத்துருக்க மெஷருக்கு per minute அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா we have to put minute. அங்கேயும் கொஸ்டினில் செகண்ட் இருக்கிறதுனால it is also second. முடிஞ்சது. Then fourth question என்ன, an edge of a variable cube is increasing at the rate of 3 centimeter per second. அப்போ edge of the cube increasing அப்படின்னு சொல்லியிருக்காங்க and centimeter per second. அப்போ edge நம்ம xன்னு எடுத்துருந்தோன்னு வைங்க, அவங்க கொடுத்துருக்கிறது dx by dt யோட ஆன்சர். because with respect to time, so dx by dt யோட ஆன்சர் is what they are given. That is condition is given. 3 centimeter per second is nothing but your dx by dt value. Okay, how fast is the volume of the cube is increasing when the edge is 10 centimeter long. So அப்போ கியூபோட வால்யூம் அப்போ அகைன் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, how fast அப்படின்னு இருக்கு. அப்போனா வித் ரெஸ்பெக்ட் டு டைமில் நம்ம பண்ண போகிறோம் வால்யூமை டிஃபரன்ஷியேட், அண்ட் தட் இஸ் தி ப்ரொசீஜர். அப்போ சொல்யூஷன், இல்லை தி லென்த் ஆஃப் அன் எட்ஜ் ஆஃப் எ கியூப் வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம், எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அண்ட் கிவன் வந்து என்ன, dx by dt. அந்த லென்த் ஆஃப் தி கியூப் இன்க்ரீசிங் அட் தி டைம் என்னது, 3 centimeter per second. Then what is the volume of the cube, v is equal to x cube. அப்போ differentiating both side with respect to t பண்ணுங்க. ஸோ ரெண்டு பக்கமும் டிஃபரன்ஷியேட் பண்ணால் dv by dt is equal to 3 into x square into இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப with respect to t will get dx by dt. So substitute dx by dt value, it is 3. So dv by dt is nothing but 3x square into 3. So that your dv by dt is nothing but 9 into x square. And when x equal to 10 ல கேட்டிருக்காங்க, so that dv by dt equal to 9 into x place ல 10, so 10 square which is 900 centimeter cube per second. Therefore the volume of the cube is increasing at the rate of 900 cubic centimeter per second. That is what your answer for the fourth question, right? Then fifth question, a stone is dropped into a quiet lake and waves moves in a circle at a speed of 5 centimeter per second. அப்போ எதில் சேஞ்ச் ஆகுது, அந்த சர்க்கிளில் நடக்கிற வேவ்ஸில் சேஞ்ச் அப்படின்னா இட் இஸ் சேஞ்ச் இன் தி ரேடியஸ், ரைட்? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வேவ் வந்து இப்படி இருக்குது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு 2 centimeter ரேடியஸில் இருக்குன்னா அடுத்த வேவ் இப்படி இருக்கும், இட் இஸ் இன்க்ரீசிங் 3 centimeter ரேடியஸ். அப்போ ரேடியஸில் தான் சேஞ்ச் ஆகுது. அப்போ அந்த சேஞ்ச் ஆகிற ஸ்பீட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா 5 centimeter per second, which is nothing but dr by dt யோட ஆன்சர், ரைட்? பிகாஸ் வித் ரெஸ்பெக்ட் டு செகண்டில் இருக்கிறதுனால dr by dt. ஸோ dr by dt is nothing but 5 centimeter at the instant. அப்போ ஏதோ ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில், ரைட், when the radius is of the circular wave is 8 centimeter. அப்போ 8 centimeter ரேடியஸாக இருக்கப்ப how fast is the enclosed area increasing? சேம் கொஸ்டின், இதே தான் நம்ம
எக்ஸாம்பிள்லையும் சால்வ் பண்ணோம் இதே மாதிரி, பட் நம்பர்ஸ் மட்டும் வேறு, அவ்வளோதான் விஷயம், ரைட். அப்போ சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், லெட் தி ரேடியஸ் ஈக்குவல் டு ஆர், ஏன்னா இட்ஸ் a circle, so we have to consider the radius r, and given is nothing but dx by dt is equal to 5 cm/second. This is given, right. questionலே கொடுத்துட்டாங்க ரேடியஸில் நடக்கிற சேஞ்ச். what is area? area A is equal to pi r square. so differentiating both side with respect to t, so ரெண்டு பக்கமும் t பொறுத்து differentiate பண்ணுறோம். so dA by dt is nothing but pi into r square differentiation is 2r into dr by dt, because with respect to time t, so அப்போ dr by dt product with, அப்போ 2 pi r into dr by dt. so this is your dA by dt answer. so 2 pi r into what is dr by dt? it is 5, questionலே கொடுத்துருக்காங்க. so that dA by dt's answer is 10 pi r. this is your answer. but at the radius, when radius 8 இருக்கப்ப இன்ஸ்டன்ட்ல, ஒரு இன்ஸ்டன்ட்ல radius 8 இருக்கப்ப என்னன்னு கேட்டாங்க. அப்போ r பிளேஸில் we have to put 8. so dA by dt is nothing but 10 pi into r பிளேஸில் 8 போட்டிங்கன்னா 8, so that 80 pi. so that the area of the enclosed area, அந்த 8 cm ரேடியஸில் இருக்க அந்த சர்க்கிளோட ஏரியா இன்க்ரீசிங் at the rate of எவ்வளோ, 80 pi cm²/second, because it is area, so centimeter square unit, and then with respect to timeங்கிறதுனால we are putting that second. that's all for this question number 5, right. and that's all for this video. இதோட வந்து நான் இந்த வீடியோ ஸ்டாப் பண்ணிக்கிறேன். அப்கமிங் வீடியோவில் இதில் இருக்க ரிமைனிங் ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து நம்ம சால்வ் பண்ணி முடிப்போம், ரைட். so that's all for this video. remaining things we'll see in the next video. thank you. we'll see in the next video. thank you.